Hi hello guys, welcome back to my channel Learn with Thiren. ஸோ இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா HTML ஃபார்ம்ஸ் லேபிள்ஸ் அண்ட் இன்புட் இதை மட்டும் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஆட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல இதுக்கு கூடிய சிஎஸ்எஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாங்கிற மாதிரி கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா விஎஸ் கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். விஎஸ் கோட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. HTML ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. HTML:5 அப்படிங்கிறத நம்ம கொடுப்போமா. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் இதான் வந்து நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேக்கே ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஃபார்ம் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபார்முக்குள்ள எனக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். இப்போ இன்புட் வாங்குவோம். அந்த இன்புட் வந்து எதுக்குரியதுன்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் வாங்குவோம். ஸோ லேபிள் வந்துட்டு ஃபார் எதுக்கான லேபிள் அப்படின்னா நேமுங்கிற ஒரு இது இருக்கும்ல அதுக்கான லேபிள். ஸோ நேம் நான் கொடுத்துட்டேன். ஸோ லேபிளை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இதுக்கு அடுத்து இங்கனக்குள்ள நேமுங்கிறத நம்ம கொடுக்கணும். இங்க வந்து கண்டென்ட் என்ன டிஸ்பிளே கூட கொடுக்கணும். இன்புட் டைப். இப்போ வந்து இன்புட் வந்து என்ன டைப்ல நம்ம வாங்க போறோம். நேமுங்கிறது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா. ஸோ டெக்ஸ்ட்னு நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இது இப்போதைக்கு இது மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்பயும் மாதிரி நம்ம ரைட் கிளிக் பண்ணி காப்பி பார்த்து கொடுத்துட்டு குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எப்பயும் ரன் பண்ற மெத்தட் தான். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் இதை ரன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நேம்னு ஒன்று இருக்கு. அது பக்கத்துல ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்க எதா வேணாலும் நான் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஏஜ் ஒன்று வாங்குறேன். ஸோ இதையே நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு 1 செகண்ட். இப்போ வந்து இதை வந்து காப்பி பண்ணிட்டு அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், ஃபாருக்குள்ள வந்துட்டு நான் ஏஜ் வாங்க போறேன். ஸோ ஏஜ். ஸோ இங்க வந்து நான் ஏஜ்ங்கிறத நான் கொடுக்க போறேன். ஓகே, ஏஜ்ங்கிறத நான் இங்க கொடுத்துட்டேன். ஸோ ஓகே, ஏஜ்ங்கிறது என்ன இன்புட் டைப்பா இருக்கும், நம்பர்ஸா இருக்குமா. ஸோ நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது ரெண்டையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இங்க வந்து நம்பர் ஃபார்மேட் வந்துச்சு. இங்க நான் டெக்ஸ்ட் டைப் பண்றேன். டெக்ஸ்ட் டைப் ஆகுது. ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் டைப் பண்ணும். ஸோ இது வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு நம்ம சொல்றது. ஐ மீன் நம்பர் ஃபார்மேட் இன்புட்டுக்கு யூஸ் பண்றது. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா லேபிள். மறுபடியும் இதே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஏஜுக்கு அடுத்து என்ன வாங்கலாம், இமெயில் ஐடி வாங்கலாம். இமெயில் வாங்குறேன். ஸோ இது வந்து இந்த ஃபார்க்குள்ள என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இங்க வந்து ஜிமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். ஜிமெயில். ஓகே, இப்போ வந்துட்டு இன்புட் டைப் இதுக்கு வந்துட்டு இமெயில் டைப்புங்கிறதுனால இமெயில் நான் கொடுக்குறேன். இமெயில் டைப். ஓகே, இங்க ஃபார் யூஸ் பண்ணிருக்கோம்ல, அப்ப இங்க உள்ள வந்துட்டு நம்ம இதுக்குள்ள ஐடி வந்து இதுக்குரியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ ஐடி வந்துட்டு நான் ஃபார்ல என்ன கொடுக்குறேனோ அதை நான் கொடுக்கணும். ஸோ இது வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள போய் சேவ் ஆகணுங்கிற மாதிரியான கணக்குல வரும். ஸோ ஓகே, அடுத்து இந்த இதுக்கு வந்துட்டு நான் ஐடி வந்துட்டு ஏஜ்னு கொடுக்கணும். இதுக்கு ஐடி வந்துட்டு நான் இமெயில் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதை ரன் பண்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்றேன். இங்க வந்துட்டு 20ன்னு வைக்கிறேன். இங்க வந்துட்டு சம்திங் ஏதோ டைப் பண்றேன். ஓகே, இப்போ சப்மிட் பண்ணணும்ல, சப்மிட் பண்றதுக்கு எனக்கு பட்டன் தேவைப்படும். ஸோ சப்மிட் பட்டன் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஓகே, அது வந்துட்டு ஒரு வகையான இன்புட் டைப் தான். ஸோ வெறும் இன்புட், இதுக்கு லேபிள் தேவைப்படாது. ஸோ இன்புட் டைப் வந்துட்டு சப்மிட்னு கொடுக்கலாம், இல்லை பட்டனு கொடுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே, இதை வந்துட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்க வந்து எனக்கு சப்மிட்ங்கிற ஒரு பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா சப்மிட்ங்கிற இதுல வந்து வந்திருக்கிறதுனால. ஸோ இதுக்குள்ள சம்திங் ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏஜ் வந்து 20 சம்திங் ஏதோ டைப் பண்ணிக்கிறேன். சப்மிட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு சப்மிட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் ஃபார்மேட்ல இது இல்லைங்கிறதுனால. ஸோ ஓகே, நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்பயுமே எனக்கு வந்து இமெயில் ஃபார்மேட் இல்லை. அப்போ dd.com அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து சப்மிட் ஆகுது. இதான் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்றது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டா ஒரே லைன்ல இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஏஜ் தனியா, நேம் தனியா ஹரிசாண்டல்ல வரணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கொடுக்கலாம், வெர்டிகலா வரணுங்கிறத எப்படி கொடுக்கலாம்னா
பிரேக் ஸ்டேட்மெண்ட் நேத்து வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். ஒரு லைன பிரேக் பண்ணணும் அப்டின்னா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து 2 லைன் பிரேக் பண்றதுனால 2 பிஆர் குடுக்குறேன். ஓகே. கண்ட்ரோல்+C நான் ஒவ்வொரு இதுக்கும் இடையில வந்துட்டு எனக்கு 2 பிரேக் ஸ்டேட்மெண்ட் நான் குடுக்குறேன். ஸோ எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, அவுட்புட் எப்படி வரும்னா, அடுத்தடுத்த லைன்ல வரும். ஸோ இதோட அலைன்மென்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்றது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சப்மிட்ங்கிற பட்டனுக்கு வேல்யூ வந்து நம்ம ரெஜிஸ்டர்ன்னு மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, சப்மிட் பட்டனுக்குடைய இன்புட் இருக்குல்ல, அங்க போயிட்டு வேல்யூன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறோம். வேல்யூ வந்துட்டு என்ன குடுக்க போறோம்னா, ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டர் நான் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு, இப்ப நான் வந்துட்டு ரெஜிஸ்டர்ங்கிறது இங்க மாறிருக்கும். அந்த வேல்யூக்குள்ள என்ன குடுக்கணுமோ அது மாறிடும். ஓகே. இங்க வந்துட்டு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. பாக்ஸ்க்குள்ள என்ன டைப் பண்ணுங்கிறது யூசருக்கு தெரியல. ஸோ அத எப்படி நம்ம வந்து மாத்தலாம்னா, ஆ இங்க வந்து நான் இன்புட் இருக்குல்ல, ஆ நேம் கூட இன்புட். அதுக்குள்ள வந்துட்டு நான் போய்க்கிறேன். அதுல போயிட்டு பிளேஸ் ஹோல்டர்ன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். பிளேஸ் ஹோல்டர்ல என்டர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். யூசர் நேம என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேவ் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து என்டர் யூசர் நேம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுதா? ஸோ இப்ப நான் இது வந்து டைப் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும். ஸோ ஓகே. இது வந்துட்டு ஏஜ்க்கு ஓகே. சரி நேம்க்கு ஓகே. இதே மாரி ஏஜ்க்கும் நான் பண்றேன். இங்க ஏஜ் இருக்க இடத்துல நான் பிளேஸ் ஹோல்டர் ஒண்ணு போடுறேன். என்டர் என்டர் ஏஜ் அப்படின்னு நான் குடுக்குறேன். என்டர் ஏஜ்ன்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துல என்டர் யுவர் ஏஜ் அந்த இது என்டர் ஏஜ்ங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து ஜிமெயில் என்டர் வேலிட் ஜிமெயில் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் ஹோல்டர் நான் குடுக்குறேன். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல நான் வந்துட்டு என்ன குடுக்க போறேன்? என்டர் வேலிட் ஜிமெயில் என்டர் வேலிட் ஜிமெயில் என்டர் வேலிட் ஜிமெயில் அப்படிங்கிறத நான் குடுக்க போறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்டர் வேலிட் ஜிமெயில்ங்கிறது வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்றேன். என்டர் வேலிட் ஜிமெயில்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதுல எது டைப் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு அது மறைஞ்சிரும். நான் இதுக்குள்ள குடுக்குற கன்டென்ட் வந்து எனக்கு மறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ பட் எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்போ நான் ரெஜிஸ்டர் குடுத்தேன்னா, இதுக்கு வந்து @gmail.com இந்த மாரி நான் ஃபார்மேட்ல குடுக்கணும். ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. பட் எனக்கு இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏஜ் மட்டும் குடுத்துருவாங்க. 20ன்னு குடுத்துருவாங்க. இது வந்துட்டு சம்திங் ஏதோ குடுத்துருவாங்கன்னு வச்சுக்கலாம். @.com அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் நேம் டைப்பே பண்ணல. ஆனா என்டர் ஆயிடுச்சு. ஸோ நேம் எல்லாமே டைப் பண்ணியிருந்தா தான் எனக்கு வந்து என்டர் ஆகணும். அத சப்மிட் ஆகணும்னா, அதுக்கு வந்துட்டு ரெக்வயர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டருக்கு அடுத்த வாக்குல நம்ம என்ன குடுக்கலாம், ரெக்வயர்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம குடுக்கலாம். ரெக்வயர்ட்ன்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அத டைப் பண்ணா மட்டும் தான் நமக்கு சப்மிட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். நான் எல்லாத்துக்குமே ரெக்வயர்ட் குடுத்துக்கிறேன். சில இதுக்கு ரெக்கார்ட் குடுக்க தேவையில்லாத இடமும் இருக்கும். நம்ம அத இது தேவையில்ல. ஸோ ரெக்வயர்ட் நான் சொல்லிக் குடுத்துட்டேன். ஓகே. இப்ப நான் வந்துட்டு இங்க எதுவுமே டைப் பண்ணல. இங்க 20ன்னு டைப் பண்ணிட்டேன். இங்க சம்திங் ஒரு Gmail நான் வந்து குடுத்துருக்கேன். அண்ட் ரெஜிஸ்டர் குடுக்குறேன். இப்ப வந்து ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இங்க வந்து நான் எதாவது டைப் பண்ணா மட்டும் தான் எனக்கு சப்மிட் ஆகும். சரி அங்க வந்து நான் குடுத்துட்டேன். இப்ப இந்த 20க்கும் நான் இங்கேயும் வந்து ஏதாவது ஒண்ணு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருதா? ஸோ இப்ப நான் ரெஜிஸ்டர் குடுத்தேன்னா ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இதான் வந்துட்டு பேசிக்கா HTMLல வந்து நம்ம ஐ மீன் இருக்க ஒரு சில இன்புட் டேக்ஸ் அண்ட் லேபிள்ஸ். ஸோ இதுக்கு மேலேயும் இன்னும் நெறைய இருக்கு. நம்பர்ஸ் இருக்கு. இன்னும் நெறைய டேக்ஸ் இதுக்குள்ளயே வந்து இருக்கு. இதுலேருந்து மினிமம், மேக்ஸிமம் இருக்கு. ஆம் ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூஸ் வந்து இருக்கு. அது மாரி நெறைய வந்துட்டு நம்ம வந்து இத வந்து நம்ம குடுக்க முடியும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நேம் இருக்கிற இடத்துல நான் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறேன். வேல்யூ வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டா குடுக்கலாம். சூர்யான்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ப்ரீ டிஃபைன்டாவே எனக்கு வந்து சூர்யாங்கிறது இருக்கும். இத அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேர் குடுக்கணும். ஸோ ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூஸ் இதெல்லாம். ஸோ இது மாரி நம்ம வந்து நெறையா வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஒரு HTMLல இருக்க ஃபார்ம்ஸ், லேபிள்ஸ், இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுல வந்து டைப்ஸ் வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து இத வந்து ஒண்ணு ஒண்ணா நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்க W3 ஸ்கூல்ஸ்ங்கிற வெப்சைட்ல வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணி படிச்சீங்கன்னா, இன்னும் வந்து உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமைச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். பை பை. டாடா.